வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்துல 5வது ராசியா வரக்கூடியதாங்க சிம்ம ராசி. ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டா சூரிய பகவானை சொல்லலாம். நவ கிரகங்கள்ல முதன்மையா கிரகமா இருக்கக்கூடியதுதான் இந்த சூரிய பகவானை சொல்லலாம். இப்படிப்பட்ட சூரியனை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் எதுலையுமே முதன்மையை விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா, கம்பீரம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க, கண்களாலேயே 1000 கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த சிம்ம ராசி அன்புகள்னு சொல்லலாம். நீங்க பேசுறப்ப உங்களுடைய கண்களையும் கைகளையும் அசைக்காம விட்டு இருக்க முடியாது. முன் கோபம் அதிகனாலுமே அனாவசியமா கோபப்பட மாட்டீங்க. ஒரு கோபத்துல உண்மையை நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கை முழுவதுமே நீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக தேரும். குணத்தை பொறுத்த வரைக்குமே வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க, யாருக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லலாம். இயல்பாகவே யாரையும் பகச்சுக்க விரும்ப மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட யாராவது பாராட்டிட்டா அவ்வளவுதானே சொல்லலாம். எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பகை பாராட்டக்கூடியவங்களை நீங்கள் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சு கொண்டவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே இருக்கும். சூதுவாது தெரியாமல் எல்லாருமே நம்பி ஏமாந்து போகக்கூடிய குணமும் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், விடாமுயற்சி மூலமாக பல சாதனை செய்யக்கூடிய உங்களுக்கு அமைதியாக எல்லா விஷயங்களையுமே கையாளவும் தெரியும். வீணா சண்டைக்கு வரவங்க கிட்ட நீங்கள் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2ல் 1 பார்க்கவும் தெரியும். இப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசக்கூடியவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு அடி தள்ளி தான் இருக்கணும். உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடியவங்களை கூட நம்பலாம். ஆனால் முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுகிறவங்களால உங்களுக்கு எந்த காலமும் நன்மை ஏற்படாது. இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மாற்றங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானால் ஆளப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே தைரியங்கிறது உங்களுக்கு இயல்பில் இருக்குது. இன்னுமே கூடுதலான தைரியங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு குணம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். தன்னம்பிக்கையோட திறமையை அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த இன்னல்கள், நீங்கள் பட்ட அவமானங்கள் இருந்து படிப்படியாக மீண்டு வரக்கூடிய காலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. புதுமையான முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பேச்சுக்குள்ள அனுபவங்கிறது வெளிப்படும். குடும்ப உறவுகள், குறிப்பாக கூட பிறந்தவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. உறவினர்கள் இடத்துல ஒரு பொறுமையோடு செயல்பட போகிறீங்க. குழந்தைகள் மாதிரியான விஷயத்த கூட மகிழ்ச்சியான செய்திங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனையை ஏற்று செயல்பட பாருங்க. முக்கிய மாற்றம் உண்டாகக்கூடிய காலம். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால இது வரைக்குமே மனசுல ஏற்பட்டிருந்த அழுத்தம் குறைஞ்சு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது. புதிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இப்ப தேடி வரப்போகுது. முன்னேற்றத்துக்கு ஒரு சிறந்த அடித்தளம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே தீரும். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புகள், சண்டை சச்சரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாத நாளே இல்லை. இனி உங்களுக்கு அது படிப்படியான மாற்றம் கிடைக்க போகுது. எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க தொடங்கியிருக்கிறதால நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே இனி உங்களுக்கு ஆதரவாக மாறப்போகிறாங்கன்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் மறைமுக எதிர்ப்பு எல்லாமே நீங்கும். உங்கள் திறமை வெளிப்படுறதால மதிப்பு மரியாதை கிடைக்கும். தாமதமாகிட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு இனி சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. தொடர்ந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், கட்டிடம் தொடர்பான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வாய்ப்பு உருவாக காத்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வங்கி துறையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட குறைய ஆரம்பிக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பார்வை சம்மந்தப்பட்ட சிக்கல்ங்கிறது இனி படிப்படியாக குறைய வாய்ப்பு இருந்தாலும் வீட்டில் தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க. வியாபார ரீதியாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதனால் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டு பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட பாருங்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கனிவை கொண்டு வர பாருங்கள். அதே மாதிரி வியாபார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட புதிய திட்டங்களை தீட்டுறதால, விளம்பர யுக்திகளை நீங்கள் செயல்படுத்துறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, பெண்கள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் புதுமையான சிந்தனை மூலமாக வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்க போகிறீங்க.
ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. முடிஞ்ச வரைக்குமே எதிர்மறை எண்ணங்களை நீக்க பாருங்க, நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க. இதனால நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டுகளை விடவே இனி வரக்கூடிய காலங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. அவ்வளவோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். இது வரைக்குமே 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மற்றவங்க மூலமா பிரச்சனை, கணவன் மனைவி உடல் நலத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை, இந்த மாதிரியே தான் ஏற்பட்டிருக்கும். இனி லாபஸ்தானத்துல அமர் போக்கக்கூடிய குரு பகவானால நண்பர்கள் மூலமாவே நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும், மூத்தவங்களாலேயும் நன்மை ஏற்படும். மூத்தவங்க மூலமா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பதவி எல்லாமே தேடி வரும். பதவி உயர்வு, பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வி ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு நிலை அடையக்கூடிய யோகங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவோட பலனால உங்களுக்கு கிடைக்க போகுது. தொடர்ந்து இந்த நேரத்தில் குரு பார்வை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போக்கக்கூடிய நேரம். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து மிகப்பெரிய மரியாதையை பெற போகிறீங்க. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாதான் இந்த மாதிரியான மரியாதை கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, திருமணம், புத்திர பாக்கியம், இது எல்லாமே நடக்கக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. மகம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி நல்ல யோகம் உண்டாகக்கூடிய நேரம். நிறைய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். பணம் காசு வந்தாலுமே இதை நீங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கூடவே இந்த காலத்தில் கொஞ்சம் திருஷ்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த உப்பு மிளகாய் பரிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. எதிலுமே நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசு ரீதியான பணிபுரியக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்க. கேது லக்னத்திலையும் அஷ்டமத்தில் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதால 2-3 மாதங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மிக மிக கவனமாக தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் உடல் நலனில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க. மற்றபடி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும். தேவையில்லாத விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாக நீங்கள் குழப்ப வேண்டாம். அமைதியோடு செயல்பட்டீங்கன்னாவே நல்ல மாற்றம் உண்டாகும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்கள் இந்த நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே உடல் நலன்லையும் கொஞ்சம் மன ரீதியாகவும் தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் பல போராட்டங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க. அனுமன் வழிபாட்டையும் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களால் முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு, முதியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனங்கிறது ஒரு பக்குவப்பட ஆரம்பிக்கும். வெளிநாடு மாதிரியான முயற்சிகளுக்கு இது சரியான காலகட்டம்னு சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரம், வேலை, கல்விக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இது அருமையான காலமாக அமைய போகுது. வாகன இயக்கிறப்பையும் பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லலாம். மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தை பொறுத்த வரைக்குமே படிப்புக்கு சரி, உடல் ஆரோக்கியத்தில் சரி கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். உடல் நலம் நல்லா இருந்தாவே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே உடல் நலனில் கவனம் செலுத்த பாருங்கள். மாணவர்களுமே படிப்பில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம். இந்த சூழ்நிலையில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால் சோம்பலை விட்டுட்டு இந்த காலத்தில் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே குருவோட பார்வையால் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கறது வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பை உயர்த்த பாருங்கள். சேமிக்கக்கூடிய இடத்தை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பத்திர மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறதால சனி, ராகு, கேது எந்த நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார சிக்கல் ஆரம்பத்தில் ஏற்பட்டாலும் புத்தி சாதுரியமாக பொறுமையாக கையாண்டிங்கன்னா நிதி விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். வேலையிலுமே கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு படிப்படியாக குறையுன்னு சொல்லலாம். பதவி உயர்வு கிடைக்கும். குருவோட அருளால் வேலையில சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது.
வருமானமும் இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் எதிர்பாலினத்தவரோட பலகரப்பு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. எந்த விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க. தீவிர ஆலோசனையோடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். நிலம், சொத்து, சுக சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. கட்டின வீட்டு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வண்டி வாகன யோகம் எல்லாமே தேடி வரும். பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் குரு அருளால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணங்களை மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம்னு சொல்லலாம். நன்றி.